இல்லை, பெரிய அளவில் வந்து தங்கம் விலையெல்லாம் குறையாதுங்க. அதாவது ஒரு கிராமுக்கு ரூ. 100 ஏறிச்சுன்னா ரூ. 20 குறையும். சவரத்துக்கு ரூ. 1000 ஏறிச்சுன்னா ரூ. 200 குறையும். பெரிய அளவில் தங்கம் விலை இனி வரும் காலங்களில் குறையிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஏனென்றால் பெரிய அளவில் முதலீடுகள் அதில் வந்து குவிந்து விட்டன. இனிமேல் அது வந்து விலை குறையாது, தொடர்ந்து விலை ஏறிக்கொண்டு தான் போகும். இந்த வருடம் இறுதியிலே பார்த்தீங்கன்னா கூட பெரிய அளவில் ஒரு விலை இருக்கும். இப்போ இருக்கிற விலை கூட இல்லை, இதையும் தாண்டி பெரிய விலை வந்து இந்த வருடம் இறுதியில் இன்னும் ஒரு 4 மாதங்கள் பொறுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தான் நிச்சயமாக இருக்கும். தங்கத்துல முதலீடு செய்யறவங்க இல்ல வந்து கோல்டு வாங்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சிட் ஃபண்ட் மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி வந்து சாதாரண சாமானியர்கள்லாம் அதிக அளவுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி கை கொடுக்கும்? அதாவது நீங்கள் வந்துட்டு நகை சிறு சேமிப்பில் சேர்ந்து தங்கத்தை வந்துட்டு 1 சவரன் 2 சவரன் வாங்குறது நல்லது. அதே மாதிரி முதலீட்டுக்காரர்களும் இது வந்து சரியான நேரம். அதாவது இந்த மாதிரி நேரத்தை விட்டுட்டு ஐயோ விலை ஏறிச்சு அப்போவே நான் வந்துட்டு விலை ஏறிடுன்றது இதில் வந்து நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற சொல்கிறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதாவது கிராமம் 9,000 ரூபா இருக்கும்போது என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த விலையில கூட வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். சிலர் வந்து தயங்கினார்கள், சிலர் வாங்காத விட்டாங்க. அவங்க எல்லாமே இன்னைக்கு வருத்தப்படுறாங்க. இந்த விலை கூட முதலீடு செய்வதற்கு ஏற்ற விலை தான். இந்த 10,000 ரூபாய் கிராமங்கிறது முதலீட்டாளர்களுக்கு சொல்கிறேன், ஏற்ற விலை தான். நிச்சயமாக வாங்கினால் கூட அவங்களுக்கு எந்த வித தவறும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சாமானிய மக்கள் வந்து வாங்குறதுக்கு 22 கேரட் கூட தவிர்த்து 18 கேரட் இல்லை 14 கேரட்டில் செய்யப்பட்ட நகைகள் வாங்குறது கூட நல்லது தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி போட்டு போகிறீங்க, ஒரு நெக்லஸோ செயினோ பிரேஸ்லெட்டோ போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்துட்டு 18 கேரட்டா 14 கேரட்டான்னு யாரும் பார்க்க போகிறது இல்லை. தங்கமாக இருக்கா அவ்வளோதான். அதனால் அதில் கூட செய்யலாம். ஏன்னா அதுவும் வந்து ஹால்மார்க் பதியப்பட்ட நகைகள் பார்த்து வாங்கிக்கிறது நல்லது.